சின்ன கடைகள் எல்லாம் ஆன்லைனில் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சும்மா நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனால் அப்படி கிடையாதுங்க. ப்ரைஸ் கிளியராக போடணும், டெலிவரியை குயிக்காக கொடுக்கணும், கஸ்டமர் ட்ரஸ்ட்டை நம்ம கெயின் பண்ணணும். அப்படி இல்லாட்டி யார் அதை கொடுக்குறாங்களோ அவங்க நோக்கி கஸ்டமர் போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷனை சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. மற்ற கடையெல்லாம் எப்படி சேல் பண்ணுறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, மக்களை எது அட்ராக்ட் பண்ணுது, அதை பற்றியெல்லாம் கவனிக்காமல் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே டெக்னாலஜி பக்கம் போகணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தயக்கம் தான். சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சக்ஸஸ் ஆகணும்னா மைண்ட் செட் முதல்ல மாறணுங்க. கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எது ஈஸி, எது ஃபாஸ்ட்டு, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் க்ரோத் வரும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் நல்ல ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் ஆன்லைனில் உங்களால் சேல் பண்ணவே முடியாது, கரெக்டான கஸ்டமரை ரீச் பண்ண முடியாது, உங்களுக்கான சேல்ஸும் கன்வெர்ட் ஆகாது. ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருக்கலாம், பட் அதுக்கான முழு பலன்களை நீங்கள் அடையவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள், ஆன்லைனில் சேல் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.